ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். நேற்று நாங்கள் வெளியே போயிட்டு வந்ததுனால நேற்று இருந்தோட பெண்டிங் ஒர்க் எல்லாமே இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு முடிச்சாச்சு. ரொம்பவே டயர்டாக இருக்குது. சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணி தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் இந்த சிம்பிளான லஞ்சை எப்படி பண்ணன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை நல்லா குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா சாப்பரில் போட்டு அதையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து தாளிக்கணும். நான் கடுகு சேர்த்து தாளிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் தாளிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பல்லு பூண்டு, அப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா இன்னுமுமே நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் இது ரெண்டுத்தையும் எடுத்து அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் கார மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது தண்ணி சேர்க்கணுன்றவங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்துக்கல. தண்ணி சேர்க்காமல் இருந்தாலே அது நல்லா வதங்கி வரும். அது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது டீப் ஃப்ரை வேணுனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, நான் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதும் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரக்கோலி ஆம்லேட் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியான ஆம்லேட்டும் கூட. நான் இதை ஒரு தயிர் சாதம், அப்புறம் கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் ஒரு ப்ரக்கோலி ஆம்லேட் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். இப்படி செய்கிற கத்திரிக்காய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை விட வேறு ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு.